நான் என்ன நினைப்பேனோ அதை தான் செய்வேன். இந்த மாதிரியெல்லாம் மைண்ட் செட்டுக்கு இப்போ இருக்கிற ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டாங்க அப்படிங்கிறது பெரிய டேஞ்சரஸான விஷயம். ஸோ இவங்க எல்லாம் பண்ணுறதுக்கு மெயின் காரணம் என்ன அப்படின்னா, பல வகையான காரணங்கள் இருக்குது. அந்த பல வகையான காரணங்களில் முக்கியமான காரணம், இப்போ வழக்கம் போல் நம்ம எல்லாத்தையுமே சோஷியல் மீடியா மேலே பழி போடுறோம். இன்னொரு காரணம் கண்டிப்பாக போதை பழக்கம். இன்னொரு காரணம் மது பழக்கம். ஸோ இது எல்லாமே யங் ஏஜில் வந்துருச்சு. ஸோ இந்த யங் ஏஜில் உள்ளவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் எப்படிங்க வந்திருக்கோம் அப்படின்னு எல்லாருமே ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா? இது கண்டிப்பாக சினிமாவின் மூலம் தான் வருது. அவங்களுக்கு படிப்பு எங்கேருந்து வருது? ஸ்கூல்லேருந்து வருது இல்லையா? நல்ல பழக்க வழக்கங்கள் நண்பர்கள்ட்டேருந்தும் பெற்றோர்கள்ட்டேருந்தும் வருது. அதே மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் குடும்பம் அல்லாத வெளி இடத்துலேருந்து வருது அப்படின்னா, அது எங்கேயோ ஒரு வகையில் விசிபிளாக இருக்கக்கூடிய விஷயங்கள் பார்த்திங்கன்னா, ஒன்று சினிமா, இல்லைன்னா பொது இடத்துல நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளில் தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயங்கள். முக்கியமாக பார்த்திங்கன்னா சின்ன குழந்தையாக இருக்கிறவங்களுக்கு. ஆனால் ஒரு பொருள் தனக்கு முக்கியம் அப்படின்னு அவன் நினைக்கிறப்போ அதை எப்படியாவது அடையணும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். அதுக்கு தடையாக இருக்கிறவங்க யாராக இருந்தாலும், பெற்றோராக இருந்தாலும், ஆசிரியராக இருந்தாலும், நாங்கள் என்ன வேணாலும் பண்ணுவோம் அப்படின்னு அவன் நினைக்கிறாங்க. இதனோட உதாரணம் தான் ஆந்திராவில் ரூபா அப்படிங்கிற ஒரு எச்சம் பார்த்திங்கன்னா, பல தடவை குத்தி ஒரு மொபைல் ஃபோன் பற்றி கேட்டதுக்காக 10th ஸ்டூடெண்ட்ஸ் மர்டர் பண்ணிட்டாங்க. இன்னொரு இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலியாக சூசைட் பண்ணிடுச்சு. எதனால்? பையன் மொபைல் கேட்டான் அப்படிங்கிறதுனால. பையன் என்ன பண்ணிட்டான்? பெற்றோரை த்ரெட்டன் பண்ணால், அவன் தவறு பண்ணதுனால அவனை திருத்துறதுக்கு போய் குடும்பமே இறந்து போச்சு, ஒரு மொபைல் ஃபோன் வாங்கி கொடுக்கறதுனால. ஸோ டாலரன்ஸ் அப்படிங்கிறது இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு இல்லை. எங்களை யாரும் தட்டி கேட்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு அரகண்ட் வந்துருச்சு. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா எங்கேருந்து வருது? கண்டிப்பாக ஏதோ ஒரு பொருள் மேலே இருக்கக்கூடிய மோகம், அல்லது ஏதோ ஒரு பொருள் கொடுக்கக்கூடிய ஒரு போதை, அல்லது யாரையுமே எதையுமே தட்டி கேட்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு இன்டாலரன்ஸ் லெவல் தான் இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்குது. அப்படிங்கிறத மிகப்பெரிய டேஞ்சராக இருக்குது. ஸோ நம்மளாம் ஏதாவது சொல்கிறதுக்கே பயமாக இருக்குது. குழந்தைகிட்ட ஏதாவது சொன்னால் உடனே கோச்சிக்கிறாங்க. அதாவது முதலையெல்லாம் என்ன பண்ணுவாங்க? கோச்சிக்கிட்டு சாப்பிடாமல் படுத்துக்குவாங்க. இதெல்லாம் நீங்கள் சாதாரணமாக நினச்சிக்காதீங்க. கதவை சாத்திட்டு சாப்பிடாமல் படுத்துக்கிறதெல்லாம் இதனுடைய ஆரம்ப காலகட்டம். இது பின்னாடி என்ன ஆகும்னா வீட்டை விட்டு கோச்சிக்கிட்டு போயிடுவாங்க. இதை விட ரொம்ப ஒரு பசங்களை அரகண்டாக இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி மர்டர் பண்ணுற அளவுக்குலாம் வந்துருச்சு. ஸோ இதை எப்படி தடுத்து நிறுத்துறது? கவுன்சிலிங் பண்ணுறது, ஜூவினியல் கோர்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறது, இதெல்லாம் இதுக்கு தீர்வே இல்லை. இதுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய வக்கரமான சினிமாவில் வரக்கூடிய வக்கரமான இது, சின்ன குழந்தைகளை பெருசாக காட்டுற டிவி ஷோஸு, அது போக போதை பழக்க வழக்கத்துக்கு அடிமையாகிறது, மது பழக்க வழக்கத்துக்கு அடிமையாகிறது. ஸோ குழந்தைகளை நீங்கள் பேலன்ஸாக வளர்த்தி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அவங்களுக்கு வேணுங்கிறத கொஞ்சம் வாங்கி கொடுக்கணும், கொஞ்சம் வாங்கி கொடுக்காமல் இருக்கணும், கொஞ்சம் திட்டணும், கொஞ்சம் திட்டாமல் இருக்கணும். ஸோ நம்ம கொஞ்சம் பேலன்ஸாக போக வேண்டியது இருக்குது. அதே மாதிரி டீச்சர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா, நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம போயிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு டீச்சர்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. படித்தா என்ன, படிக்காட்டி என்ன அப்படிங்கிற லெவலுக்கு வந்துட்டாங்க. பார்க்க போனால் அந்த லெவலுக்கு போய்க்கிறது நம்மளோட பாதுகாப்புக்கு நல்லது அப்படின்னு தோணுது. ஆனால் திருத்தியும் ஆகணும். என்ன பண்ணுறது?